தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவித்தார். திமுக கூட்டத்தில் ஆளே இல்லைங்கிற விமர்சனத்தை அப்பாவே ஒழுங்கு வச்சுக்க தெரியல, அவர் ஒரு கட்சிக்கார வச்சுட்டு இருக்காரு, கதறாருங்க. அவர் பாவம் பாவம். எடப்பாடி பழனிசாமி ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் குடியிருந்தவர். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சியிலிருந்து இப்போது வெளியேறி இருக்கின்ற நம்முடைய கூபா கிருஷ்ணன், செங்கோட்டையன் போன்றவர்களும் கேட்டால் அவருடைய மண்டவாளம் தன்னவாளம். முதல்வர் படைப்பகங்கள் சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் 10 இடங்களிலும், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 22 இடங்களிலும் இந்த படைப்பகங்களை அமைப்பதென்று திட்டமிடப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவருடைய திருக்கரங்களால் இதுவரையில் 3 படைப்பகங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. வருகின்ற 25ஆம் தேதிக்குள் 10 படைப்பகங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொற்கரங்களால் திறக்கப்பட உள்ளது. வருகின்ற 25ஆம் தேதிக்குள் இது மக்கள் பயன்பாட்டிற்கு, மாணவ செல்வங்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பேசும்போது திமுக கூட்டணி வலுவான கூட்டணி கிடையாது, அதிமுக கூட்டணி, தேசிய ஜனதா கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவித்தார். திமுக கூட்டணியில் ஆளே இல்லைங்கிற விமர்சனத்தையும் வச்சிருக்காரு. உடைந்த கட்சியின் ஒரு பாகமாக இருக்கின்ற அன்புமணி பேசுவதற்கெல்லாம் பதில் சொன்னால் சரியாக இருக்காது. ஏங்க, அப்பாவே ஒழுங்கு வச்சுக்க தெரியல, அவர் ஒரு கட்சிக்கார வச்சிட்டு இருக்காரு, அதுக்கு வேற கேள்வி கேட்டினா அதுக்கு வேற பதில் சொல்லின்னு இருக்கணும். கதறாருங்க. அவர் பாவம் பாவமாக இருந்துக்கு அவரை பார்த்தா. கருத்து கேட்புங்கிற இதில் மக்கள் மீது தாவேக்கனார் தாக்குறாங்கிறத எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் போய் உண்மையை விசாரிங்கன்ற. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 3 நபர்கள் மகளிர் தாய்மார்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சென்று கேளுங்கள். அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களா, பொதுமக்களா, அவர்களாம் வந்தவர்கள் என்ன பேசினார்கள், வந்தவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்களா, வந்தவர்களுடைய தோற்றங்கள் எப்படி இருந்தது, இதையெல்லாம் அவர்கள் விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வருங்கள். முதல்வர் பொய் சொல்வதையே சொல்லியிருக்காரு. 7% என்பது நாங்கள் இது பண்ணதுங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் குடியிருந்தவர். அவர் வாயிலிருந்து உண்மை தவிர எதுவுமே வராது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சியிலிருந்து இப்போது வெளியேறி இருக்கின்ற நம்முடைய கூபா கிருஷ்ணன், செங்கோட்டையன் போன்றவர்களும் கேட்டால் அவருடைய வண்டவாளம் தண்டவாளத்திற்கு வரும். கழகம் சார்பில் கருத்து கேட்க சென்றவர்களை நீங்கள் ஆட்களை வைத்து அடிச்சிட்டீங்கன்னா ஆதவர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் அவர் சொல்கிறத நீ அப்படியே பேசக்கூடாது. என்ன நடந்த பப்ளிக்கும் தாவேக்காக தான் சண்டை. எந்த ஊடகமாவது நீங்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள், அதை குறித்து யாராவது பேச்சு எடுத்து போட்டீர்களா? வெறும் அவர்கள் சொன்னதையே பதிவு செய்கிறீர்கள். உண்மை நிலையை களத்திற்கு சென்று விசாரியுங்கள்.